அனைவருக்கும் வணக்கம். இப்போது குரூப் 2A உன்னுடைய ஆன்சர் கீ விட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. டென்டேட்டிவ் கீ விட்டு அதில் இன்றைக்கி சேலஞ்சு கொஸ்டின்லாம் என்னென்ன, அதற்கு விடைகள்லாம் சரியான விடைகள்லாம் என்னென்ன, எந்த புக்கில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ தமிழில் இனிமேல் வர டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 90க்கு மதிப்பெண்களுக்கு மேலே நீ வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த நூல்கள் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எந்தெந்த வினாக்கள் சேலஞ்சு கொஸ்டின் தமிழில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது வீடியோவிலேயே சேலஞ்சு கொஸ்டின் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் அதுக்கு சில 4 கொஸ்டினுக்கு 2 ஆன்சரில் சரியான விடைகளில் 1 கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டுமே விடையாகாது, நம்ம ப்ரூஃப் இருக்கு. இப்போ முதல் கொஸ்டின் அது கூட்டல் அன்று. சேலஞ்சு கொஸ்டின்ல 1 அது கூட்டல் அன்று இது எப்படி சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நன்னூல் விருத்தியுரையினுடைய புக்கில் நன்னூல் ஆசிரியருடைய விதி, நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இது 180வது சூத்திரமாக இருக்கும். ஓகேவா? அது முன்னாடி அன்று வந்தால் ஆன்றுவா நீளும், ஆனால் ஆன்று மட்டுமே வரும்னு சொல்லாததுனால அன்று வந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அது ஆன்றுக்கு நாம் 3 விதமான விடைகளை நாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ 3 விதமான அது அன்று 3 விதங்களில் சேரும். எப்படி சேரும்னு பாருங்க. 1 அது கூட்டல் அன்று. இந்த அன்று ஆன்றா மாறினதுனால இது அதான்று. இது ஒரு விட சரி, இதுவும் சரி. ஓகே. இப்போ ஆன்று மட்டுமே வராதுன்னு சொன்னதுனால அதன்று இது ஒரு முற்றியல் உகர சொல்லு. இந்த முற்றியல் உகர சொல்ல பிரிச்சின்னா அது கூட்டல் அன்று. இது ஒரு முற்றியல் உகர சொல்லு. முற்றியல் சொல்ல வந்தால் குற்றியல் உகர விதியவே பயன்படுத்தலாம். இத்து பிளஸ் ஊத்து உயிர் வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடி போயிடும். மிச்சம் அத்து பிளஸ் அன்று. ஓகே. இத்தையும் ஆவியும் சேர்த்தினீங்கன்னா தா. அதன்றுங்கிறதும் ரைட். நன்னூல் ஆசிரியரோட விதிப்படி அதன்றுங்கிறதும் சரி. இன்னொன்று உடம்படுமை புணர்ச்சின்னு ஒன்று இருக்கு. உடம்படுமை புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார், அது கூட்டல் அன்று. இந்த அது கூட்டுற அன்றுல இத்து பிளஸ் ஓ நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கு, வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. இப்படி 2 உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த 2 உயிரையும் உடன்படுத்துவதற்கு ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அதுதான் புணர்ச்சியில உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உடம்படுமை புணர்ச்சி, உடம்படுமை புணர்ச்சி. சரி. இப்போ உடம்படுமை புணர்ச்சி விதிப்படி அது கூட்டல் ஊ வந்திருக்கிறதுனால இவ்வு பிளஸ் அன்று. இவ்வி உடல் மேல் உயிர் 1 இவ்வு பிளஸா வா சேர்த்து எழுதினா அது அன்று. அது அன்று. இப்போ பாருங்க, அது கூட்டல் அன்று எப்படி எல்லாம் சேரும் அப்படின்னா 1 அதான்றும் ரைட், 2 அதன்றும் ரைட்டு, 3 அது அன்றும் ரைட். இப்போ புணர்ச்சி விதிப்படி நன்னூலாசிரியரோட விதிப்படி இந்த சொல்லுக்கு 3 விடைகளுமே சரியானது. இந்த 3 விடையில அவன் கொடுத்துருக்கிறது இந்த அதன்றுங்கிற சொல்ல கொடுக்கல. 2 சரியான விடையை கொடுத்துருக்காங்க. அதான்றும் கொடுத்துருக்காரு, அது ஒன்றும் கொடுத்துருக்காரு. அப்போ 2 சரியான விடைகள்ல 1ஐ கொடுத்து விட்டு 1 விடைன்னு சொல்லிட்டு 1 விடை இல்லைன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அந்த நன்னூல் ஆசிரியனுடைய 180வது நூற்பாவை எடுத்து நன்னூல் எழுத்ததிகாரத்தில் நீங்கள் சோம இளவரசி புக்கில் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புக்கு பக்கம் வேணும்னா கேளுங்க, நாம் கமெண்டில் போட்டு விடுவோம். ஓகே, நான் சொல்லியாச்சு. நீங்கள் அந்த புக்கு ஏற்கனவே சொன்ன புக்கு தான், பார்த்துக்கோங்க. இது ஒரு சேலஞ்சு கொஸ்டின். இது கண்டிப்பாக இந்த 2 விடையுமே ரைட்டு. அது ஒன்றும் ரைட்டு, அதான்றும் ரைட்டு. இந்த 2 மட்டும் இல்லை, அதன்றும் ரைட்டு தான். இதை அவன் விடையில கொடுக்கல. ஓகே,
அப்போ ரெண்டும் சரிங்கும் பொழுது இது சரியாக விடை கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை சேலஞ்ச் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக மார்க் வாங்கலாம். இது போட்டிருந்தாலும் போட்டவனுக்கு மார்க் கிடைக்கிற மாதிரி செய்யலாம். போட்டுறான்னு சரிங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது சேலஞ்ச் வேணாம். இது ஒன்றாவது, அது ஒன்று. அடுத்து ரெண்டாவது சேலஞ்ச் வேணாம், என்னன்னு பார்க்கலாம். சேலஞ்சு வினா வந்து 2. ரெண்டாவது வினா என்னன்னு பாருங்க. ரெண்டாவது சேலஞ்சோட கொஸ்டின் எப்படின்னா, எந்தை நொந்தை, எந்தை என்பதனுடைய எதிர்ச்சொல், எந்தை என்பதின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த குறுந்தொகை பாட்டு, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற பாட்டுல எந்தை என்பது என் தந்தை, எந்தை என் தந்தை, என் தந்தை. நுந்தை உன் தந்தை அல்லது நும் தந்தை, நும் தந்தை. உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எதிரான சொல்லு. ஓகே, இது ஆன்சர் கொடுத்துட்ட. ஆனா கொடுத்திருக்கிற 4 ஆன்சர்ல இன்னொரு ஆன்சர் என்ன அப்படி இருக்கும்னா, எந்தாய், எந்தாய். இப்ப எந்தாய்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, சங்க இலக்கியங்கள்ல விழிச்சொற்களாக 2 சொற்கள் வரும். அண்ணாய் ஒண்ணு, எந்தாய் ஒண்ணு. சங்க இலக்கியத்தில் வருகின்ற இந்த விழிச்சொற்களுக்கு தோழியை அன்னையே என்று விழித்து கூறுவார் தலைவி. அதாவது அன்னை மாதிரி அன்புடையவளி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வந்து அன்னையே என்னதான் பொருள், அன்னை என்னுடைய அன்னையே. அது மாதிரி ரொம்ப அன்புடைய தோழியவோ ரொம்ப அன்பு கொண்ட அப்பாவையோ எந்தாய். எந்தாய்னா அந்த குறிக்கிற பொருள் வந்து அப்பாவை குறிக்கலாமே தவிர இந்த சொல்லுக்கு வந்து என் தாயே, என் கூட்டல் தாய், என் தாயே. தாய்க்கு நிகரா தந்தைய அல்லது தோழிய அழைச்சு சொல்றது, அன்னைக்கு நிகரா தோழிய விழிச்சு சொல்ற விழிச்சொற்கள் அண்ணா எந்தாய். விழிச்சு சொல்ற சொல்லு வந்து தந்தையை குறிக்குமே தவிர எந்தாய் என்பதற்கு. ஆனா இந்த எந்தாய் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, என் தாய். இதுதான் பொருள். இந்த சொல்லுக்குரிய பொருள், டைரக்டான பொருள் வந்து என் தாய் தான். இப்ப அப்பாவை என்னன்னு கூப்பிடுறா, என் தாயே அப்படின்னு சொல்லும்போது இந்த சொல்லுக்கு என்ன பொருள், என் தாய் தான். என் தாய்க்கு நிகரான தந்தைன்னு அது நீட்டி பார்க்கும்போது பொருள் இருந்தால் கூட இந்த சொல்லு நேரடியா குறிக்கிற பொருள் வந்து என் தாய் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த எந்தாயை கொடுக்கலனா இந்த நுந்தை ரைட்டு. அப்ப என் தந்தைக்கு என் தாய் வந்து எதிர்ச்சொல் வரலாம் இல்லையா? அப்ப இந்த சொல்லியும் கொடுத்துறதுனால ஆன்சர் வந்து நுந்தையை கொடுத்தது தவறு. அப்ப எந்தாய் எவராவது எழுதியிருந்தாலும் ரைட் கொடுக்கணும். இது ஒரு சேலஞ்சு கொஸ்டின். என்னுடைய தந்தைக்கு எதிர்ச்சொல்லு என் தாயின்னு வரலாம், என்னுடைய தந்தைக்கு எதிர்ச்சொல்லு உன்னுடைய தந்தைன்னு வரலாம், என்னுடைய தந்தைக்கு எதிர்ச்சொல்லு என்னுடைய தாய் அப்படின்னு வரலாம். தந்தைக்கு எதிர்ச்சொல் தாய் இருக்கு. ஓகேவா? அதனால இதுவும் ஒரு சேலஞ்சு கொஸ்டின். 2 விழிச்சொல்லு. அண்ணாய் நேரடியா இந்த அண்ணாய்க்கு பொருள் வந்து அன்னையே, எந்தாய் நேரடியா இந்த சொல்லுக்கு பொருள் வந்து என் தாயே. ஆனா இன்னும் விழிச்சு வந்து அன்னை போன்ற அன்புடைய தோழியே, என் தாய் போன்ற அன்பு என் மேல் வைத்திருக்கின்ற தந்தையேன்னு குறிப்பிடுற பொருள் வந்து அப்பாவை குறிப்பிட்டா கூட இந்த சொல்லுக்கு நேரடி பொருள் வந்து தாய் தான். ஓகேவா? அப்ப என்னுடைய தந்தைக்கு எதிர்ச்சொல்லு என் தாயும் வரலாம். அப்ப எந்தாய்ங்கிற ஆன்சர் கொடுத்திருந்தாலும் அது சரிதான். நீங்க வந்து சங்க இலக்கியங்கள்ல நிறைய சொல்லு எந்தாய் எந்தாய்னு தோழியை குறிப்பிடுறது, தந்தையை குறிப்பிடுறது விழிச்சொல்லு. என்னுடைய தாயே அப்படின்னு அழைக்கிற அவ்வளவுதான், என்னுடைய அன்னையே அப்படின்னு அழைக்கிற சொல்லு. இந்த சொல்லுக்கு டைரக்ட் பொருள் வந்து இதுதான். அப்போ நீங்க குறிப்பிடலாம். ஓகே, இது 2வது சேலஞ்ச். எந்தைக்கு எதிர்ச்சொல்லு என் நொந்தை மட்டும் கிடையாது, இதுவும் விடலாம் இதுவும் விடலாம். ஓகேவா? ஓகே. நீங்க சங்க இலக்கிய பாட்டுல எது நிறைய பாட்டுங்கள்ல எந்தாய் வரும், அண்ணாய் வரும். ஓகே, நற்றினை எடுத்துக்கிட்டாலும் சரி, குறுந்தொகை நிறைய வரும். அடுத்து 3வது கொஸ்டின்ஸ்.
ஓகே. மூணாவது கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது சேலஞ்சோட கொஸ்டின், சொல் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர். சொல் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். இப்போ வினையால் அணையும் பெயருக்கு நமக்கு டெபினிஷன் என்ன? ஒரு வினை சொல்லுடன் ஒரு பெயர் சொல் அணைஞ்சு வரணும். அதாவது இந்த சொல் என்ற சொல் கூட அவன் அப்படிங்கிற பெயர் சொல்லு இணைந்து வரலாம், அணைந்து வரலாம். அவள் அப்படிங்கிற பெயர் சொல்லு அணைஞ்சு வரலாம். அல்லது அவர் அப்படிங்கிற பெயர் சொல்லு சேர்ந்து வரலாம். அல்லது அதுங்கிற சொன்னது அதுங்கிற பெயர் சொல்லு இணைஞ்சு வரலாம். அல்லது அவைங்கிறதும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவெண்பால், இந்த 5 பால் பெயர் சொற்களுமே சொல்லு கூட அணிஞ்சு வரலாம். அப்ப சொல் என்பதற்கு வினையாளனின் பெயர் சொல்லியவன், சொல்லியவள், சொல்லியவர், சொல்லியது, சொல்லியவை. இந்த 5 சொல்லு கொடுத்திருந்தா அது வினையாளனின் பெயர். ஒருவேளை சொல்லியவன் சொல்லியவள் கொடுக்காம கூட இது கூட ஒரு ஐ சேர்த்தி, 2ஆம் வேற்றுமை ஒரு ஐ சேர்த்தி சொல்லியவனை, சொல்லியவளை, சொல்லியவரை கொடுத்திருந்தா அது வினையாளனின் பெயரே தவிர சொல்லாமை அப்படிங்கிற சொல்ல வினையாளனின் பெயரா கொடுத்தது இது கண்டிப்பா வினையாளனின் பெயர் கிடையாது. இது எதிர்மறை தொழிற்பெயர். இலக்கணத்துல எதிர்மறை தொழிற்பெயர்னா என்ன? ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சத்தோட மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச சொல்லானா மை வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இது எதிர்மறை தொழிற்பெயர். ஆனா சொல்லாமைன்னு கொடுத்துட்டு அதை வினையாளனின் பெயருக்கு விடையா கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லாமை வினையாளனின் பெயர் கிடையாது. அப்ப இந்த ஆன்சர் தவறு. அப்ப நீங்க இந்த கேள்விக்கு எதை ஆன்சரா போட்டிருந்தாலும் அவங்க மார்க் கொடுக்கணும், மதிப்பெண் கொடுக்கணும். வினையாளனின் பெயர் கண்டிப்பா என்ன வரணும்? சொல்லியவன், சொல்லியவன், சொல்லியவள், 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 சொல்லியவர், அல்லது சொல்கின்றவர், சொன்னவர் அப்படின்னு கூட வரலாம். காலத்தில் தெருநிலை பெயர் வச்சோம் அப்படின்னா என்ன? வினையாளனி ஒரு வினை சொல்லோடு ஒரு பெயர் சொல்லு அணிஞ்சு வரணும். சொல்லுங்கிறது வினை சொல்லு, பெயர் சொல்லு அவன், அவள் தான் பெயர் சொல்லு, அல்லது அவனை அவளை சேர்ந்து வரணும். சொல் ஆமை எதிர்மறை தொழிற்பெயர். இது ஒரு சேலஞ்சு கொஸ்டின். ஆக இது 3வது சேலஞ்சு. சொல்லுக்கு வினையாளனின் பெயர் சொல்லியவர், சொல்லியவள், சொல்லியவர், எது கொடுத்தாலும் இதுங்கள் ரைட். சொல்லுக்கு வினையாளனின் பெயர் சொல்லாமை கிடையாது. கண்டிப்பா இந்த ஆன்சர் கிடையாது. ஓகே, அதனால இது 3வது சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அது கூட்டல் அன்று அதான்றுன்னு வரலாம், அது ஒன்றுன்னு வரலாம், அதன்றுன்னு வரலாம். 3ல எந்த ஆன்சர்னாலும் ரைட். அதுல 2 சரியும் கொடுத்துருக்காங்க, அதனால அதுவும் தப்பு. 2வது கேள்வி என்ன சொன்னேன்? எந்தை நுந்தை மட்டும் எதிர்ச்சொல் கிடையாது. எந்தைக்கு எதிர்ச்சொல்லு எந்தாய், என்னுடைய தாய் அப்படிங்கிற சொல்லும் வரும். அது விழிச்சொல்லு. அந்த சொல்லுக்கு டைரக்டா பொருள் எந்தாய் அப்படின்னா என் தாய் அப்படின்னு தான் பொருள். என் தந்தை பொருள் கிடையாது. டைரக்டா என் தந்தைக்கு என் தந்தைனா எந்தை தான், என் தந்தைனா எந்தை. ஆனா எந்தாயினா என் தாய் தான். டைரக்டா பொருள் என் தாய் தான். ஓகேவா? என்ன என் தாயேன்னு அழைக்கிறா தந்தைய, அந்த சொல்லுக்கு டைரக்டான பொருள் என் தாய் தான். அப்போ அது ஒன்று. 2வது கேள்வி சேலஞ்ச் அப்படின்னா இது 3வது. சொல் என்ற வேர் சொல்லினுடைய வினையாளனின் பெயர் கண்டிப்பா சொல்லாமை கிடையாது. சொல்லியவன், சொல்லியவள், சொல்லியவர், அல்லது சொல்லியவனை, சொல்லியவளை, சொல்வாரை அப்படின்னு வரும். கண்டிப்பா சொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். இது 3வது சேலஞ்சு கொஸ்டின். இது எல்லாமே இலக்கணத்துல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, புணர்ச்செய்தி புக்ஸுங்கள்லாம் இருக்கும், நன்னூல்லையே இருக்கும், பார்த்துக்கலாம். சொல்லாமைங்கிற சொல்லு. அடுத்து 4வது கொஸ்டின். 4வது சேலஞ்சு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா,
அறியாத பையன், அறியாத பையன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன? பெயரெச்சம்னா என்ன? ஒரு பொருள் முடிவு பெறாத எச்சு வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் அவ்வெச்சம் பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும். காலத்தை காமிச்சா தெரிநிலை பெயரெச்சம், பண்பை மட்டும் காமிச்சா குறிப்பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் பண்பை காட்டாது, குறிப்பு பெயரெச்சம் காலத்தை காட்டாது. ஓகேவா? தெரிநிலை பெயர்ச்சுன்னா காலம் காட்டும். ஓகே. இப்ப தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா அறிந்த பையன், அறிகின்ற பையன், அறியும் பையன். அறிகின்ற பையன் வந்திருந்தா, அறிந்த பையன் வந்திருந்தா அது தெரிநிலை பெயரெச்சம். ஆனா அறிந்தங்கிற சொல்லுக்கு எதிர் சொல்லுதான் அறியாத. இது எதிர்மறை பெயரெச்சமே தவிர இதுக்கு ஆன்சர் கண்டிப்பா எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை சொல்லு ஒரு பெயர் சொல்லோடு கொண்டு முடிஞ்சா அது எதிர்மறை பெயரெச்சம். இந்த எதிர்மறை கொடுக்காம உடன்பாட்டு சொல்லா கொடுத்திருந்தானா தெரிநிலை பெயரெச்சம். ஓகே. அறிந்த பையன், அறிகின்ற பையன், அதில் காலத்தை காட்டும், அது தெரிநிலை பெயரெச்சம். ஆனா அறியாதன்னு ஒரு எதிர் சொல்ல கொடுத்ததுனால இது கண்டிப்பா தெரிநிலை பெயரெச்சம் கிடையாது. அறியாத பையன் என்பது கண்டிப்பாக எதிர்மறை பொருளில் வருவதால் இது எதிர்மறை பெயரெச்சம். இது ஆன்சரே கொடுக்கல. அதனால இந்த கேள்விக்கு கண்டிப்பா எந்த ஆன்சர் பண்ணாலும் அவன் ஆன்சர் கொடுக்கணும். இது 4வது சேலஞ்சு வினா. ஓகேவா? இந்த 4 இதுவும் இலக்கண போக்கில் நீங்க நன்னூல்லே பார்க்கலாம் இருக்கும். ஓகே. அடுத்து அப்ப அறியாத பையனுடைய இலக்கண குறிப்பு எதிர்மறை பெயரெச்சம் தான் ரைட்டு, தெரிநிலை பெயரெச்சம் கிடையாது. அடுத்து 5வது இன்னும் ஒரே ஒரு சேலஞ்சு வினாதான், நாம் அதை பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளஞ்சி இளஞ்சி இந்த சொல்லு சங்க இலக்கியங்கள்லயும் இருக்கு. நம்ம காப்பியங்கள்ல இளஞ்சி மன்றம்னு வரும், இளஞ்சி மன்றம்னு வரும். ஓகேவா? அப்ப இது கண்டிப்பா தமிழ் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 வருஷமா இருக்கிற சங்க இலக்கியங்கள், சில மணிமேகலை போன்ற காப்பியங்கள்ல இளஞ்சி மன்றம்லாம் வருது அப்படின்னா இது கண்டிப்பாக தமிழ் சொல்லுதான். அவ்வளோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு அயற்சொல் கையேடுன்னு ஒன்று இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வெளியான ஒரு புக்கு அயற்சொல் கையேடு. அதுல எல்லா மொழி சொல்லியுமே தமிழக அரசு எடுத்து அரசு புக்கா போட்டிருப்பாங்க. இந்த புக்கில் அயற்சொல்லுக்குரிய சொற்களில் இந்த இளஞ்சி என்ற சொல் கிடையாது. அப்ப அயற்சொல்லாக இளஞ்சி என்பது அயற்சொல்லாக இருந்தா அந்த அயற்சொல் கையேற்றுல இருந்திருக்கும். அப்ப இது இளஞ்சி என்பது கண்டிப்பாக தமிழ் சொல் தான். இதை போர்த்துகீசிய சொல் அப்படின்னு கொடுத்ததை நாம ஒத்துக்க முடியாது. அப்ப இதுக்கும் தமிழ்னு போட்டிருந்தாலும் அவன் கண்டிப்பா மார்க் கொடுக்கணும். இது 5வது சேலஞ்சு கொஸ்டின். ஓகே. இந்த 5 கொஸ்டின் இப்ப மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க. 5 சேலஞ்சு கொஸ்டின். அது கூட்டல் அன்று, அதான்று மட்டும் விடை கிடையாது, அது ஒன்று என்பதும் விடை. அதற்கடுத்து 2வது விடை என்ன பார்த்தோம்? அது கூற்று அன்றுக்கு அடுத்து எந்தை நொந்தை. எந்தைக்கு நொந்தை மட்டும் எதிர்ச்சொல் கிடையாது, எந்தாயும் எதிர்ச்சொல்லுதான். அது 2வது சேலஞ்சு கொஸ்டின். 3வது சேலஞ்சு கொஸ்டின் என்ன பார்த்தோம்? சொல்லாமை. இது வினை சொல், வினையாளனை பெயர். சொல் என்ற வேர் சொல்லினுடைய வினையாளனை பெயர் சொல்லாமை கிடையாது. ஓகேவா? சொல்கின்றவர், சொன்னவர், சொன்னவள், சொன்னவனை, சொல்லியவளைன்னு வரணும். அதுக்கும் ஆன்சர் தப்பு. அது 3வது சேலஞ்சு வினா. 4வது சேலஞ்சு வினா என்ன பார்த்தோம்? அறியாத பையன் என்பது எதிர்மறை பெயரெச்சமே தவிர அது தெரிநிலை பெயரெச்சம் கிடையாது. 4. 5வது கண்டிப்பாக இளஞ்சி என்பது தமிழ் சொல். இந்த 5 வினாக்களுக்கும் ப்ரூஃப் இருக்கு. நீங்க வேணும்னா கமெண்ட்ல வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் நன்னூல் புக்கில் எல்லாம் இருக்குங்கிறது நான் எடுத்து போன முறை
போன முன்னாடி வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன் இந்த புக்கில் இப்படியெல்லாம் நூற்பாவில் இருக்கு, நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இருக்குன்னு. அதனால் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 5 சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது, இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் 90 கேள்விக்கு மேலே நீங்கள் போடணுன்னா, 90 மதிப்பெண் மேலே போடணுன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன? கண்டிப்பாக இருக்க வேண்டிய நூல்கள் வந்து 2 நூல் வந்து 2 அகராதி உங்கள் கையில் இருக்கணும். ஒன்று தமிழ் டு தமிழ் அகராதி ஒன்று இருக்கணும், தமிழ் டு தமிழ். 2 ஆங்கிலம் டு தமிழ், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ், ஆங்கிலம் டு தமிழ் அகராதி. இந்த 2 அகராதி வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ குரூப் 4லேருந்து குரூப் 2 வரைக்கும் இப்போ கேட்ட குரூப் 2வில் இந்த தமிழ் டு தமிழ், தமிழ் அகர முதலி, தமிழ் அகர முதலி, இது மு சண்முகம் பிள்ளை, போன வீடியோவில் அந்த புக்கோட புக்கெலாம் எடுத்து போட்டிருந்தோம். மு சண்முகம் பிள்ளையோட புக்கில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 22 வினாக்கள் வந்துருக்கு. நீங்கள் எடுத்து கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த டிக்ஷனரி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அந்த கணலி, அந்த விரல், எல்லாமே, நன்னார், எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் புட்டம், காக்கத்துக்குரிய புட்டம், அது மாதிரி வினாக்கள், ஓரெழுத்தோர் மொழி, எல்லா சொற்களுமே அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்கில் இருந்து தான் 22 வினாக்கள் வந்துருக்கு கிட்டத்தட்ட. இந்த ஆங்கில அகராதி, ஆங்கிலம் டு தமிழ் அகராதி இருக்கு இல்லையா, ஆட்சி சொல் அகராதி, கோ விசயராகவன், பதிப்பாளர் கோ விசயராகவன், ஆட்சி சொல் அகராதி பதிப்பு 2022. இந்த ஆங்கிலம் டு தமிழ் ஆட்சி சொல் அகராதி, கோ விசயராகவன், பதிப்பாசிரியர் கோ விசயராகவன். குரு போருக்கு இருக்கிற கலை சொல்லிலையுமே இந்த அகராதியிலிருந்து தான் கேள்வி கேட்டிருக்கான். இப்போ குரூப் 2க்கு இந்த அகராதியிலிருந்து 12 கலை சொல்லியுமே இந்த அகராதியிலிருந்து தான் கேட்டிருக்கான். அப்போ ஸ்கூல் புக்கு, பழைய புக்கு, ஓல்டு புக்கிலேருந்து கேட்ட வினாக்கள் வந்து 35லேருந்து 40 வினாக்கள் கேட்டிருக்கான் குரூப் 2க்கு. இந்த 2 புக்கில் இருந்து மட்டும் 35 வினாக்கள் கேட்டிருக்கான், 75 கிட்டத்தட்ட. இது இல்லாமல் மரபு தொடர் அகராதி, அந்த பழமொழி பற்றிய நூல்கள், மரபு தொடர் அகராதி, இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின், ஓகேவா? அப்புறம் ஓனா ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்கோம். அது அந்த இலக்கண இதை வச்சுக்கிட்டு, அந்த மாலை சுற்றிய பெண் மாமனுக்கு ஆகாது, அதெல்லாம் வந்து இவனே வந்து ஓனா நாம் சிந்திச்சு அடிக்கிற மாதிரி, அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன், மலையில் வந்து பெருமலை அப்படின்னு அந்த மலை பெய்யற மலையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இவங்களே ஓனா கேட்ட கேள்வி வந்து ஒரு 10. அப்புறம் அந்த வேர்க்குருன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, வேர்க்குரு. இது வந்து ஆக்கி பரந்தாமனோருடைய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனார் புக், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஒரு மரபு தொடர் அகராதி, ஒரு பழமொழி 400 புக்கு, ஒரு பழமொழி 400 புக்கு. இப்போ முக்கியமான புக்கெல்லாம் சொல்கிற பாருங்க. ஸ்கூல் புக்கு, பழைய புக்கு, புது புக்கு, அது சிறப்பு தமிழ் உட்பட எல்லாமே இருக்கணும். அது அந்த ஸ்கூல் புக்கு பாடநூல் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும், அதை விட்டுருங்க. ஸ்கூல் புக்கு தவிர தமிழ் அகர முதலி மு சண்முகம் பிள்ளையோட புக்கு கட்டாயம் உங்கள் கையில் இருக்கணும். அதுலேருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வினாக்கள் வருது. அப்புறம் இந்த ஆங்கிலம் கலைச்சொற்கள் எல்லாமே குரூப் 4லேருந்து குரூப் 2லேருந்து எல்லாம் இந்த புக்கில் இருந்து தான் கேட்குறோம். இது 2வது புக்காக உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். 3வதாக இருக்க வேண்டியது இந்த மரபு தொடர் அகராதி. இந்த மரபு தொடர் அகராதியிலிருந்து கேட்குறோம். 4வதாக இருக்க வேண்டிய புக்கு எது அப்படின்னா நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் சொல்லதிகாரம்.
இந்த 2 புக்குமே உங்கள் கையில் இருக்கணும். ஒருவேளை இந்த 2 புக்கு உங்கள் கையில் இல்லைன்னா அந்த பிரித்தெழுது இந்த எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தினுடைய கருத்தை நம்ம இளங்குமரனாருடைய புக்கு இளங்குமரனாருடைய புக்கு இளங்குமரனார் புக்கு இளங்குமரனார் இளங்குமரனாருடைய ஒரு அந்த நூல் கலைச்சொல் அந்த பிரித்தெழுதுகளுக்கெல்லாம் வந்து அந்த இளங்குமரனார் புக்கை பார்த்தவங்க தமிழ் வாழும் தமிழ் சொல்வாளும். ஓகேவா? இளங்குமரனார் புக்கு ஒன்று கையில் இருக்கணும். அப்புறம் மரபு சொற்கள் சில நேரங்களில் மானுக்கு நவ்வி கனை கனலி அது மாதிரி சொல்லலாம் வந்து தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்தில் பொருளதிகாரத்தில் இருக்கிற மரபியல் தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஒரு புக்கு இருக்கணும். தொல் பொருள் ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஓகே. அதனால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புக்கு 1வது புக்கு பாருங்கள், தமிழ் அகர முதலி கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். 2வது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஆட்சி சொல் அகராதி ஒன்று 2 கையில் இருக்கணும். 3வது புக்கு என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், மரபு தொடர் அகராதி ஒன்று கையில் இருக்கணும். பழமொழி 400 1, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா 1, அது இல்லாமல் இளங்குமரனாருடைய தமிழ் சொல்வள புக்கு ஒன்று இருக்கணும். நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த புத்தகங்கள்லாம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 90+ போட்டுக்கலாம். ஓகே. இன்னும் ஒரு சேலஞ்சோட கொஸ்டின் ஒன்று விட்டுட்டேன் இடையில, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக்கெல்லாம் கையில் இருக்கிறவங்க தான் இனி 90க்கு மேலே போட முடியும். ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து சேலஞ்சு கொஸ்டினில் ஒன்று விட்டுட்டேன். எந்த கொஸ்டின் விட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த மான்களின் தொகுப்பு வந்து கூட்டம் கணம்னு கொடுத்துட்டான். கூட்டம் கணம். இந்த மைமொழி சொல் அகராதி அல்லது அந்த தமிழ் அகரமுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கணத்துக்கும் பொருள் என்னன்னா கூட்டம்னு தான் கொடுத்துருக்கான். அவன் மான் கூட்டம்னு கொடுக்கல இந்த கணத்துக்கு. அந்த டிக்ஷனரியில் கணம்ங்கிற சொல்ல எடுத்து பாருங்க, இந்த கூட்டம் தான். அப்போ மான்களுடைய தொகுப்பு பேர் கூட்டம்னு ஒரு சொல்ல ஆன்சர் கொடுத்தாச்சு, கணம்னு ஒரு சொல்ல ஆன்சர் கொடுத்தாச்சு. அப்போ கணம் கொடுத்தவனுக்கு மார்க் கொடுக்குறேன்னா இதுதான் வந்து டென்டேட்டிவ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டம் கொடுத்ததும் சரிதான். இப்போ கணம்னு அடித்தவனுக்கும் மார்க் கொடுக்கணும், கூட்டத்தை போட்டவங்களுக்கும் மார்க் கொடுக்கணும். இது ஒரு டென்டேட்டிவ் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் எங்கேருந்து ப்ரூஃப் எடுக்கணும், தமிழ் சொல்லகராதியில் கணம்ங்கிற சொல்லு எடுங்க. அந்த கணம்ங்கிற சொல்லுக்கு பொருள் வந்து ஒரு 4-5 பொருள் இருக்கும். அந்த பொருளில் பாருங்கள், ஒன்று கூட்டம் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அந்த கூட்டமும் கணம்னாலும் கூட்டத்தை குறிக்கிறதுனால இவன் கூட்டத்தையும் ஆன்சர் கொடுத்துட்டு கணத்தையும் ஆன்சர் 2 சரியான விடையை கொடுத்துட்டு ஒன்றை டென்டேட்டிவ் சரியான ஆன்சர்னு கொடுத்தா இது எப்படி சரியில்லாமல் போகும்? அப்போ இதை அடித்த பையன் வந்து அறிவாளி இல்லைன்னுலாம் ஆகாது. அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் வந்து அந்த தமிழ் அகரமுதியிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுங்க. ஆக 5-6 வினாக்கள் வந்து டென்டேட்டிவ் கொஸ்டினில் சேலஞ்சு கொஸ்டின் நான் ப்ரூஃபோடு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேட்கலாம். முக்கியமான புக்கையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஒரு தமிழ் அகரமுதலி அந்த சண்முகம் பிள்ளையோட தமிழ் அகரமுதலி கையில் இருக்கணும். 2வது புக்கு கண்டிப்பாக தமிழ் ஆட்சி சொல் அகராதி ஒன்று இருக்கணும். 3வது கண்டிப்பாக மரபு தொடர் அகராதி ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக நன்னூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் உங்கள் கையில் இருக்கணும். அந்த இளங்குமரனார் புக்கு உங்கள் கையில் இருக்கணும். அது இல்லாமல் ஆக்கி பிறந்தாமனாருடைய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இருக்கணும். இணைய வழியில் விட்டுருக்கிற தமிழ் புக்கு ஏதாவது இருந்தால் கூட தமிழ் இணையம் வழியில் இருக்குது, அதுவும் உங்கள் கையில் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த 7-8 புக்கு கையில் இருந்தால், ஸ்கூல் புக்கோட இந்த 8 புக்கும் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 90+95 வரைக்கும் அடிக்கலாம். எந்தவித மாற்றமும் கிடையாது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நன்றி.